மக்களே இன்னைக்கு கொடியிலிக்காய் தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற கொடியிலிக்காய் ஃபுல்லாக இந்த மரத்தை ஃபுல்லாக இன்னைக்கு காலி பண்ண போகிறோம். அங்கே கொடியிலிக்காய் அறுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆகுறகுள்ள வச்சு கிளையை உடச்சிட்டு ஃபுல்லாக எடுக்க போகிறோம். சின்ன ஆகுறகுள்ள எட்டுந்த வரைக்கும் அறுக்கிறதுக்கு சின்ன ஆகுறகுள்ள அந்த கிளையில மாட்டி ஃபுல்லாக உடைக்க போகிறோம். கிளையை உடச்சி எடுக்க போகிறோம். அது நம்ம வண்டியில் மாட்டியாச்சு. அது கிளையை வச்சிட்டோம். இப்போ அந்த இன்னொரு சொரட்டு கொலை எடுத்து உடச்சிடலாம். அடுத்துடலாம் கொடியில எல்லாத்தையும். பாருங்க, இதுதான் கொடிக்கிளிக்காய். இதுதான் உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. எங்க ஊர்ல கொடிக்கிளிக்காய். சில ஊர்லன்னா எப்படி சொல்றாங்கன்னா கொடுக்கா புள்ளி சொல்றாங்க. எங்க ஊர்ல இது பேர் என்னன்னா கொடிக்கிளிக்காய். உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளையை முடிச்சிட்டோம். ஃபுல்லா கீழே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சொட்டுக்கோலை வச்சு அதை ஈஸியாக அறுத்தரலாம். ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதனால முடிச்சு அறுக்கிறோம். ஏன்னா ஒரு கிளை முடிச்சோம், அதுல இருந்து அறுத்து முடிச்சாச்சு. இதுல அந்த மரத்துல தான் இருக்கும். அந்த கிளையில இந்த கிளையில இருந்து இப்ப ஃபுல்லா அறுவடை பண்ணிடுறோம். ஓரளவு சின்ன மரம் தான், ஆனா நிறைய பக்கத்துல நிறைய மரம் இருக்கு. பாருங்க, அது அடப்பு மரம். அப்படியே இது பின்னாடி ஒரு மரம் இருக்கு. அது வந்து பாதி அடுப்பு பாதி தீத்திப்பு மரம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் தீத்திப்பானது. இந்த மரத்தை தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். கிளை வந்து கீழே காய்ச்சிட்டு பிறகு இதை நம்ம சொட்டுக்குள்ள வச்சு அழகா அறுத்தரலாம். கொடியிலிக்க நல்லா அறக்க பொறிக்க போட்டுட்டே இருக்கும். ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டு எவ்வளவு காய் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அறக்கும் போது நிறையா
பயிட்டு போனதெல்லாம் அப்படியே அறங்கும் போதே சொலை எல்லாம் அப்படியே செதறி செதறி வந்துருச்சு. அப்படியே பொறுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாலே எடுத்து போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. பாருங்க நல்லா ஜாங்கிரி மாரி இருக்குது. நல்லா பயிட்டு போனது. இது நான் அறுக்கும் போது அப்படியே சோலையே செதறி விழுந்துடுது எங்க பார்த்தாலும். அப்படியே பொறுக்கி நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு பேசி எல்லாத்தையும் பொறிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இப்ப அறுவடை பண்ணிட்டோம். போறாத்தையும் எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். வாங்க எவ்வளவு கொடியிலிக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோவுக்கு அதிகமா இருக்கும் காய். நல்லா அதிகமாக தான் அறுவடை பண்ணியிருக்கோம். நல்லா பழுத்து தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியான பழம் அந்த பயிற்சி தான் நல்லா இருக்கும். இன்னும் 1-2 அப்படியே இருக்கு. அது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வீட்டுக்கு அப்படியே போக வேண்டியதுதான். டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கெட்டின வரைக்கும் ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டோம். கொடிகளுக்கா கிட்ட 1.5 கிலோ கிட்ட வரும். கொடிகளுக்கா ஃபுல்லா எடுத்துட்டு கோல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடும். வீட்டுக்கு கிளம்ப போறோம். பாய் காய்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.